Taste the Daily. புதுச்சேரி பூர்ணாங்குப்பத்தில் புரட்சித் தமிழர் தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டம். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் உள்ளிட்டோர் பொதுச் செயலாளருடன் கலந்துரையாடல். எதிர்கால சந்ததியினரை கருத்தில் கொண்டு தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தவும் குடிமராமத்து பணிகள் செய்ய வேண்டும். புதுச்சேரியில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் தொழில் முனைவோர்கள், விவசாயிகள் புரட்சித் தமிழரிடம் கோரிக்கை. தொழில் முனைவோர்கள், விவசாயிகள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். புதுச்சேரியில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி திட்டவட்டம். சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் காரைக்குடி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மேயரை உடனே பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். சிவகங்கை மாவட்ட கழகத்தின் சார்பில் வரும் 15ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததற்கும் பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற துடிக்கும் நிர்வாகத்தையும் அவற்றை வேடிக்கை பார்க்கும் விடியா அரசை கண்டித்தும் வரும் 16ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ராசிபுரம் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 5ஆம் நாளான இன்று கடலூர் தொகுதியில் மக்களை களத்தில் சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி. ரெட்டி சாவடியில் பொதுமக்களின் உற்சாக வரவேற்புடன் தரைக்காத்த காளியம்மன் கோவில் பகுதியில் உரையாற்ற உள்ளார். நீ எப்போன்னா வருவ கூட்டத்தில் ஏக்கத்துடன் கேட்ட பெண்ணின் குரல். வந்துடுறேம்மா, 2026 நம்ம ஆட்சிதான் என உறுதிபட கூறிய கழக பொதுச் செயலாளர். வந்துடுறமா கவலைப்படாதம்மா, 26 வந்துடுறமா கவலைப்படாதம்மா, 26 விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருப்பதை பார்க்கும்போது இங்கு அதிமுகவின் வெற்றி உறுதியாகியுள்ளது. மயிலம் தொகுதி நாட்டார்மங்கலம் பகுதியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் நம்பிக்கை. இப்போ மயிலத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற ஒரு நிலையை அடைகின்ற விதமாக அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலுக்கு இப்பவே வெற்றி விழா காணுகின்ற அளவுக்கு மக்கள் வளம் காய்ச்சலுக்கு இந்த தொகுதி ஜெயிச்சாச்சு. அதிமுக ஆட்சியில் நிலத்தடி நீர் உயர குடிமராமத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஏரி, குளம், குட்டைகள் தூர்வாரப்பட்டன. ஆனால் எல்லாவற்றையும் திமுக அரசு நிறுத்திவிட்டது. பொதுப்பணித்துறையின் கீழ் வரும் 16,000 ஏரிகளில் 6,000 ஏரிகள் அதிமுக ஆட்சியில் தூர்வாரப்பட்டன என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். நிலத்தடி நீர் உயர குடிமராமத்து திட்டம், ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. அதையும் நிறுத்திட்டார். பொதுப்பணித்துறை கீழ் வருவது 16,000 ஏரிகள், அதில் சுமார் 6,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. பொருளாதார சூழல் காரணமாக ஏழை பெண்களின் திருமணம் தடைபடக்கூடாது என்பதற்காக திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம் போன்ற உன்னத திட்டங்களை புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்தார். 6 லட்சம் பேர் பயனடைந்த இந்த திட்டத்தையும் ஸ்டாலின் அரசு நிறுத்திவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி காட்டம். ஒரு பவுன் 70,000 ரூபாய்க்கு விற்குது, 70,000 ரூபாய்க்கு விற்குது. திருமண உதவி திட்டத்தின் கீழே ஒரு பவன் 25,000 50,000 கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம்.
6 லட்சம் பேர் பயனடைஞ்சாங்க. திருமண வயது எட்டுகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை காரணமா திருமணம் தடைபடுகிறது. திருமணம் தடைபடக்கூடாது என்பதற்காக அம்மா மனதிலே உயிர்த்த அற்புதமான திட்டம் திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம். அதை கொண்டு வந்து நிறைவேற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதையும் நிறுத்திட்டார். அதிமுக ஆட்சியில் அப்போதைய அமைச்சர் CV சண்முகத்தின் கோரிக்கையை ஏற்று மரக்காணம் முதல் உளுந்தூர்பேட்டை வரை கடல் நீரை குடிநீர் ஆக்கும் திட்டத்திற்கு 1503 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நானே நேரடியாக அடிக்கல் நாட்டினேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி K பழனிசாமி குற்றச்சாட்டு. மரக்காணத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை வரை கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சுமார் 1503 கோடியில அறிவு சகோதரர் நம்முடைய மண்ணின் மைந்தர் CV சண்முகம் அவர்கள் கோரிக்கை வச்சாரு. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நானே நேரடியாக விழுப்புரத்துக்கு வந்து அந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்தை இந்த அரசு ரத்து செய்து விட்டது. இப்படி மக்கள் விரோத அரசு இருக்க வேண்டுமா? விழுப்புரம் மாவட்டத்தில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு தரமான கல்வி கிடைக்க புதிய பல்கலைக்கழகத்தை தொடங்கினோம். அதையும் திமுக அரசு ரத்து செய்துவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். அப்போது திமுக ரத்து செய்த பல்கலைக்கழகம் விழுப்புரத்தில் அதிமுக அரசு கொண்டு வரும் என கழக பொதுச் செயலாளர் உறுதி. இவர்களாவது நல்லா படிச்சு முன்னுக்கு வர வேண்டும். அந்த மாணவ மாணவிகள் நல்ல தரமான கல்வி கிடைக்கணும். அதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் கொடுன்னு சொன்னாங்க. உடனடியாக அம்மாவுடைய திருநாமத்தின் பெயரிலே விழுப்புரத்தில் ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை தொடங்கணும். இப்ப அந்த பல்கலைக்கழகத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. கடனில் தத்தளித்த விவசாயிகளுக்கு 2 முறை கடனை ரத்து செய்த அரசுதான் அதிமுக அரசு என கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். கொரோனா காலத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 12,110 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன் அதிமுக ஆட்சியில் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு, கடனிலே தத்தளித்துக் கொண்டிருந்த விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை ரத்து செய்யப்பட்டது. 2 முறை ரத்து செய்யப்பட்டது. ஒரு முறை நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே, கொரோனா காலத்திலே விவசாயிகள் வைத்த கோரிக்கை ஏற்று 12,110 கோடி தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் சிறுமிகள், பெண்கள், மூதாட்டிகள் என அனைத்து பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் திட்டவட்டம். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், போதைக்கு அடிமையாகி சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் சீண்டல். டிவி திறந்தா போதும், பத்திரிகை திறந்தா போதும், இதுதான் செய்தி. இப்படிப்பட்ட கேடுகிட்ட ஆட்சி தேவையா? தேவையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்படி ஒரு மோசமான ஆட்சி 2024 அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு இங்க மக்களே சாட்சி.